படைத்த எங்கள் தேவா ஒப்பில்லாத தலைவா ஒன்றுமைய எங்களுக்கு உதவிடவே வாவா இரு பெரும் போதனைகள் எம்பிய சர்வேசா எங்கள் சுராஜா இந்நேரத்தில் ஐயோக்கு ஊக்கம் தரவாவா எங்கள் மூவாத்தியேகா முழு முதலைவா முழுது நின்று காத்திடவே முதலோரிவாவா நான்கு நல்ல சுவிசேஷத்தில் நடனம் புரியும் இறைவா நலிந்தோரின் தலைவா நாதியற்ற எங்களுக்கு நல்லாசி தரவா அப்பனே பாபா தப்பம்மலே நீவா அடிப்பணிந்து வணங்கி நின்றோம் ஆதரித்து வருவார் அருங்கள் ஜாடி நீரை அன்று தானா ஊரில் அதிரசமாக்கிய ராஜா அவ்வண்ணமே அடியாரே அன்பாய் காத்தவாவா ஏழு திருவார்த்தை கொண்ட எம்பிரானே வாவா ஏசுதவாணிவா ஏது தடை நேராமலே எளியோரை தாவா எட்டானாடி ஏசு என்ற நாமம் பெற்ற நாதா நன்மை செய்யும் போதா நல்வார்த்தை நான் கூற நாவில் என்று தாவா ராஜா ஒரே சர்வேசா ஒப்பில்ல திருமைந்தயங்களை உமக்கு காத்தவாவா பத்து திரு கற்பனைகள் படைத்த பரும் பொருளே பார்போதும் அருளே பாதமலர் வழங்கி நின்றோம் தீவிராமல் தாவா ஒன்றுள்ளார் உலகினைய படைத்த எங்கள் தேவா ஒப்பில்லாத தலைவா ஒன்றுமைய எங்களுக்கு உதவிடவே வாவா திருப்புலான் மாணவர்களே இந்த அருமையான நாளிலே நம்மை எல்லாம் ஒன்று கூட்டிய தேவாதி தேவனுக்கு சோத்திரம் ராஜாதி ராஜனுக்கு சோத்திரம் தேவாதி தேவனுக்கு சோத்திரம் ராஜாதி ராஜனுக்கு சோத்திரம் முழு மனதால் சோத்திரம் முழு பலத்தால் சோத்திரம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே தேவாதி தேவாதி தேவனுக்கு சோத்திரம் ராஜாதி ராஜனுக்கு சோத்திரம் அன்பானவர்களே இந்த அருமையான நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார்
இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் ஏதோ ஒரு காரணத்தால் பாவம் செஞ்சவர்கள் தான். அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார். முதலாவதாக அவர் செய்த ஒரு அற்புதம், அவர் மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது குற்றரோகியவனை கையினால் கூட்டாமல் தொட்டாரம்மா. குற்றரோகியவனை கையினால் கூட்டாமல் தொட்டாரம்மா. அம்மா கஷ்டப்படுவோர் கண்டு அவர் கண்ணீர் வடித்தாரம்மா. அம்மா கஷ்டப்படுவோரை கண்டு அவர் கண்ணீர் வடித்தாரம்மா. அம்மா இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. அம்மா காசினி இல்லவர் போல் யாரையும் கண்டதும் இல்லையம்மா. குற்றவாளியை சுகமாக்கினார். அது மாத்திரமல்ல, கண் தெரியா குருடர்களுக்கு கண் பார்வை கொடுத்தார். செவிடர்களை கேட்க செய்தார். பெரும்பாடுள்ள பெண்ணையும் சுகப்படுத்தினார். இப்படி சுகப்படுத்திய ஆண்டவர் கப்பர்நகூமுக்கு போகையிலே 100க்கு அதிபதி ஒருவன் தன் வேலைக்காரனை சுகவீனமாய் இருக்கிறார் என்று ஆண்டவர் வருகிறார் என்று அறிந்து ஒரு வேலைக்காரனை அனுப்புகிறான். ஐயா, எங்கள் அதிபதி 100க்கு அதிபதி பல ஆலயங்களை கட்டுக் கொடுத்திருக்கிறார், பல நன்மைகளை செய்திருக்கிறார். அப்படிப்பட்டவருடைய வேலைக்காரன் ஒருவன் சுகவீனமாயிருக்கிறான். நீங்கள் வந்து அவனை சுகப்படுத்தியறணும் அல்லது ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுவே, எந்த வேலைக்காரன் சுகமாவனே, ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுவே. நீ என் வீட்டுக்கு வர நான் பார்க்கிறேன் அல்ல, நீ ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான் என்று அந்த 100க்கு அதிபதி சொல்லி அனுப்புகிறான். கொஞ்சம் தொலைவு வந்தவுடனே நீர் ஆண்டவரை வீட்டுக்கு அழைத்து வர வேண்டாம், ஏனென்றால் நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்படுத்த எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், இருந்தாலும் ஆனால் ஆண்டவர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை மாற்றும், ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லட்டும், என் வேலைக்காரன் சுகமாவன் என்று சொன்ன உடனே ஆண்டவர் திரு தம்மை பின்செல்லும் மக்களை பார்த்து, ஓ இஸ்ரவேலருக்குள் இப்படிப்பட்ட, ஓ இஸ்ரவேலருக்குள் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே, எந்த போட்ட வைக்கும் இஸ்ரவேலருக்குள் இப்படிப்பட்ட, இஸ்ரவேலருக்குள் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசியை நான் அறியேன் என்று சொல்லி, நீ போகலாம், உன்னுடைய வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி எழுப்புகிறார். அவர் சொன்ன மாத்திரத்திலே வேலைக்காரன் சுகம் பெற்றிருக்கிறான். ஆண்டவர் அந்த ஊரை தாண்டி கப்பர்நகூமை தாண்டி கொஞ்சம் தொலைவு புறப்பட்டு போகிறார். அதற்கு எதிர்த்தே இருக்கிற ஊர் நாயின் என்ற ஊர். இந்த நாயின் ஊரிலே ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதத்தை இன்றைய நாளிலே நாம் சிந்திப்போம். நாயின் என்றொரு ஊர் உள்ளதாம், அது நல்ல கதிலே கதில் சேர்ந்துள்ளதாம். நாயின் என்றொரு ஊர் உள்ளதாம், அது நல்ல கதிலே கதில் சேர்ந்துள்ளதாம். மலை மழை நிறைந்த சின்ன ஊரா, மக்கள் மனதை தவறும் எதிர்பார்க்கலாம்.
மலை மலர் நிறைந்த சின்ன ஊரம் மக்கள் மனதை கவரும் எழிலகரா. இந்த நாயன் என்ற ஊர் கலிலேய நகரை சேர்ந்துள்ள ஒரு மலைகள் நிறைந்த ஊர். இங்கு மக்கள் மிகவும் தைரியசாலிகள். இப்படிப்பட்ட ஊரிலே ஒரு சிறிய குடும்பம் இருந்தது. கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையா இருந்தார்கள். கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்றால் இருவரும் ஒருவரை ஒருவர் நம்ப வேண்டும். ஒரு குடும்பம் என்று இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள அந்த நம்பிக்கை வேண்டும். இரண்டாவதாக இருவரும் மனம் விட்டு பேச வேண்டும். கணவன் ஒரு மொழியில மனைவி ஒரு மொழியில இல்லாமல் இருவரும் மனம் விட்டு பேச வேண்டும். மூன்றாவதாக ஒருவரை ஒருவர் தொட்டு பேச வேண்டும். தொட்டு பேசுதல் பாதுகாப்பு கவசம் என்று சொல்லுகிறார். நான்காவதாக எங்கு சென்றாலும் ஒன்றாகவே செல்லுதல் நல்லது. எங்கு போனாலும் சரி கணவன் மனைவி கணவனை விட்டு மனைவி தனியா போகக்கூடாது, மனைவி விட்டு கணவன் தனியா போகக்கூடாது. இருவரும் ஒன்றாக செல்ல வேண்டும். ஐந்தாவதாக ஒருவரில் ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டும். கணவனுக்கு ஒரு சிலர் தெரியாது, அது மனைவி சொல்லிக் கொடுக்க வேண்டும். மனைவிக்கு தெரியாத கணவன் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆறாவதாக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை குடும்பத்தில் இருக்குமானால் அந்த குடும்பம் என்றென்றும் நல்ல முறையில் தழைக்கும். விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை என்பது கீதை உபதேசம். ஆகவே கணவன் மனைக்குள்ள விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இருக்க வேண்டும். அப்படி இந்த குடும்பத்திலே ஒரு கணவனும் மனைவியும் அருமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள். சில குடும்பங்கள் பார்க்கும்போது காலையில கணவன் வேலைக்கு போவார், சாயங்காலம் வரும்போது அந்த தெரு எத்தனை அடி ஆகலாம் எத்தனை அடி நீளம் என்று அளந்து கொண்டு வருவார். அவர் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பழக்கம். இவர் நேரம் வர வீட்டுக்கு வந்து என்ன பண்ற, நான் வேலை செய்திருக்கிறேன். அவை இங்க ஒருவருக்கு ஒருவர் பற்றி என்ன ஆகுது, வாக்குவாதம் அடி அடி உத. தினமும் இந்த அம்மாவுக்கு அடி உதத்தான். ஒரு கிராமத்துல இன்னைக்கும் கிராமங்கள்ல அதுதான் நடக்குது. அப்போ ஒரு சன்னியாசி என்ன பண்ணாரா, அங்க வந்தாரா. வந்த உடனே அம்மா நாளைக்கு உன் கணவன் வந்த உடனே இந்த பாட்டில ஒரு மருந்து கொடுக்குற. அவர் வந்து வர்றதுக்கு முன்னாலே அதை வாயில ஊத்திக்கும். உள்ளும் விழக்கூடாது, வெளியில் துப்ப கூடாது. சரி ஐயா வாங்கி வச்சுக்கிறாங்க. மறுநாள் ஒரு காலையில நல்ல அழகா ஃப்ரெஷ்ஷா போனார். சாயங்காலத்தில் வரும்போது நல்ல ஆடின்னு வர. இவர் வர்றத பார்த்த உடனே இந்த அம்மா என்ன படிச்சு போயிட்டு அந்த மருந்து எடுத்து வாயில ஊத்திக்கிச்சு. ஊத்திக்கிற உடனே ரோசி என்ன பண்ற, என்னடி பண்ணிக்கிற, நான் என்னடி கூப்பிடுறேன், இதே தான். ஆகவே இவருக்கு என்ன வாவும் வரல, அந்த அம்மா அடிக்க முடியல, அப்படியே படுத்துங்க. இப்படி ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. 3வது நாள் அவரு எதுவுமே சாப்பிடாத நேரம் வந்தார். வந்த உடனே இந்த அம்மா அவர் பார்த்த உடனே கிட்ட வந்த உடனே ஓடி அந்த பாட்டில் இருக்கிற மருந்து எடுத்து வாயில ஊத்திச்சு. என்னாடி அது ஒண்ணு இல்ல, எனக்கு எட்டே முடிச்சுக்கினாரு குடிக்கிறதுக்கு முன்னால. அதுவா அந்த சன்னியாசி என்ன பண்ணாரு, இந்த மருந்து கொடுத்தாரு. நீங்க தூரத்துல வரும்போது வாயில ஊத்திக்கின்னு விழுங்க கூடாது, துப்ப கூடாதுன்னாரு. இந்த 2 நாள் அப்படி நான் செய்ததுனால என் உடம்பு நல்லா இருக்குது, நீங்களும் அடிக்கல நானும் அடி வாங்கல என்று சொன்னாலாம். அப்போ அவர் கூப்பிட்டாங்க அந்த சன்னியாசி, ஐயோ என்ன நினைச்சிருக்கிறீங்க, என் மனைவிக்கு என்ன மருந்து கொடுத்து மயக்கிட்டேன். ஐயா நான் ஒரு மருந்து கொடுக்கல, வெறும் பச்சை தண்ணி தான் கொடுத்தேன். அந்த அம்மாவுடைய வாயாடுனா உன் கையாடுது. ஆகவே வாயாடத்தை நிறுத்தணும்னு நான் இந்த மருந்தை கொடுத்தேன்னு சொன்னாரா.
இன்றைய நாளிலே அன்பானவர்களே, எத்தனையோ குடும்பத்திலே கணவன் மனைவி கூட அடித்தடி இருக்கிறதுக்கு காரணம் வித்தியாசமான பேச்சுகள், வீணான சொற்கள் இப்படி வருவதனால குடும்பத்திலே பிரிவினை ஏற்படுகிறது. ஆனால் இங்கே ஒரு குடும்பத்திலே இந்த கணவன் மனைவியும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஏற்ற வேளையிலே அருமையாக இந்த அம்மா கர்ப்பம் தரித்து இருக்கிறாள். கர்ப்பம் தரித்து 7-8 மாதம் ஆன உடனே கணவன் மரிச்சு போகிறார். அதன் பிறகு இந்த அம்மா ஒரு அழகான பிள்ளை பெற்று இருக்கிறார். அழகி ஒருவர் பெற்று எடுத்தாள் அருமை மிகுந்த பாலனை. அழகி ஒருவர் பெற்று எடுத்தாள் அருமை மிகுந்த பாலனை. அவன் 6 மாத குழந்தையில் அப்பன் உயிரும் தீர்ந்தது. அவன் 6 மாத குழந்தையில் அப்பன் உயிரும் தீர்ந்தது. வாசமுழந்த மாயனை நேசத்தோடு வளர்த்தாளாம். வாழ்வானில பதிவாக வளர்த்தலாம். சீராட்டி பாராட்டி புதைய வளர்த்த அந்த அழகி ஒருவள் பெற்று எடுத்தாள் அருமை மிகுந்த பாலன். அவன் 6 மாத குழந்தையில் அப்பன் உயிர் தீர்ந்தது. தம் மகனை அருமையாக பாசத்தோடு வளர்க்கிறாள். கணவன் இல்லை என்றாலும் மகனுக்கு எந்த குறை இல்லாமல் சீராட்டி பாராட்டி சிறப்புடனே வளர்த்து வருகிறார். ஒரு பிள்ளை என்றால் உயிரிலே சோறு என்று சொல்வார்கள். இந்த பிள்ளை அருமையான மகன், நல்ல ஒழுக்கத்தில் வளர்க்கிறார். சில பிள்ளைகள் சிறு வயதிலேயே திருட்டுத்தனம் மனசுட்டார். ஒரு ஊர்ல ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். இந்த பையன் பத்தி பெரியவன் ஆன உடனே அவங்க அப்பாவும் போயிட்டாரு. இந்த பையன் இந்த அம்மா நல்லா வளர்த்துட்டு வராங்க. ஒரு நாள் இந்த பையன் என்ன செய்து ஒரு ஊசி திருடின்னு வந்து கொடுத்துச்சு. அந்த ஊசி கொண்டு வந்த உடனே இந்த கையை பிடிச்சி ஐயோ என் கண்ணு என் செல்லணும் அப்படின்னு முத்தப்படுறாங்க. மறுநாள் ஒரு பெரிய சொம்பு திருடின்னு வந்து, 3ஆவது நாள் ஒரு கிண்ணி திருடின்னு வந்து, இப்படியே ஒவ்வொரு பொருளா திருடின்னு வந்து அந்த வீடு நிறைய திருட்டு பொருள் தான் இருக்கு. நாட்கள் ஆனது, வாலிபனானா ஒரு நாள் என்னாச்சு, கையில கத்தியோடு ஓடி வருகிறான். ரத்தம் சிந்தது கட்டில. என்னடா இது? அம்மா நான் ஒருத்தரை கொலை பண்ணிட்டேன் அவங்ககிட்ட இருந்த காசெல்லாம் எடுத்து கொண்டு வந்துட்டேன் என்று சொல்லி உள்ள போறான். போலீஸ் வந்து எல்லாம் உங்க மகன் ஐயா வாங்கியே இல்ல வந்தா இப்போ உள்ள போய் பார்த்த உடனே அந்த பையன் உள்ள இடிச்சு இடத்துல ஒழித்து கொண்டு இருக்கிறான். அவனை பிடித்து கொண்டு வருகிறார்கள். அவனுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க? தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை நிறைவேற போகும். அப்போ அங்க ஜட்ஜஸ் எல்லாம் கேட்கிறாங்க, அப்பா உனக்கு என்ன விருப்பம்? அவன் என்ன சொல்றான், நான் இவரு சாப்பிடணும் சாப்பிட்டான். சரிப்பா, அடுத்தது என்ன? ஐயா என்னுடைய தாயாரை நான் பார்க்கணும். அவங்க அம்மா தூரத்துல வராங்க. ஐயோ நம்ம செல்லமே உனக்கான அழுது வந்து தன் மகனை சேர்த்து அடைத்து முத்தம் கொடுக்கிறார். இவன் தன்னுடைய தாயாரை சேர்த்து அடைத்து முத்தம் கொடுத்து அப்படியே விலகி போகும்போது அவன் வாயெல்லாம் ரத்தமா இருக்கு. என்னடா நீ ஜட்ஜெல்லாம் கேட்கும்போது, ஐயா நான் சின்ன வயசுல ஒரு ஊசி திருடி வந்து கொடுத்தேன். இந்த லிப்ஸ் இந்த உதரம் தான் எனக்கு முத்தம் முத்தி என்னை என்கரேஜ் பண்ணுச்சு. அன்னைக்கே என்னை கண்டிச்சு இருந்தாமா இன்னைக்கு தூக்கமாடிக்கு போயிருக்க மாட்டேன். கர்மானவர்களே, பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்துல வளரு, முதிர் வயதானாலும் விடாதிருப்பான் என்று சாலமோன் சொல்லுகிறார். நாம் எந்த வகையில பிள்ளை வளர்க்கிறோம்? இந்த தாய் தம்முடைய மகனை அருமையாக வளர்த்தார். ராமையார் தீர்க்கதரிசி சிறு பிள்ளை பக்தி வழியிலே அண்ணால் என்ன செய்கிறார்? ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தால் நான் உண்மைக்கே தானமாய் கொடுக்கிறேன், உண்மைக்கே ஊழியம் செய்ய வைக்கிறேன் என்று சொல்லி எல்கான் அவனிடம் தன்னுடைய 5 வயது மகனை ஒப்படைத்து போகிறார்.
அவன் பக்தியில நடக்கிறான். அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆகிறான். ஏழியின் இடத்துல ஒப்படைத்து பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறான். தாவீது ராஜா ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவனுக்கு பயந்து எல்லா காரியங்களும் செய்தனால இஸ்ரவேலின் இரண்டாவது பெரிய அரசனாக, உலகம் போற்றும் அரசனாக வாழ்கிறார். நாம் எந்த நிலையில பிள்ளைகளை வளர்க்கிறோம்? எனக்கு அன்பானவர்களே, பிள்ளை வளர்ந்து அவன் வாலிபனாகிறான். இந்த தாய் தன்னுடைய மகனை அவ்வளவு கண்ணும் கருத்துமா பார்த்து வருகிறார். இந்த மகன் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நல்ல முறையில் செய்கிறான். எப்படி? கண்ணையிமைகள் காப்பது போலவே கருத்த தாயை காத்து வந்தான். எறும்பு தன்னை கழிக்காமல் காத்த தாயை என்றென்றும் நெஞ்சில் வைத்து போற்றி வந்தான். கண்ணையிமைகள் காப்பது போலவே கருத்த தாயை காத்து வந்தான். தமிழ்ல ஒரு வாக்கியம், மாதா பிதா குரு தெய்வம். முதல் தெய்வம் மாதா. அவன் தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்ததுனால தாய் அவனை நல்ல முறையில வளர்த்து கொடுக்கிறான். நல்ல வாலிபனாகிறான். அந்த நாயின் ஊரிலேயே ஐயோ அந்த அம்மா மகன் அவரை போல தங்கமானவன் ஒருவன் இல்லையே. மற்றவர்களுக்கு உதவி செய்கிறான். மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை செய்கிறான். கீழ்ப்படிதல் அவனிடத்தில் இருந்தது. கடவுளிடத்தில் விசுவாசம் இருந்தது. அதற்கு மேலாக தன் தாயின் இடத்துல பாசம் இருந்தது. அப்படிப்பட்ட பாசம் உள்ள அந்த மகன் 12:1-7 வரைக்கும் பார்க்கும் போது, வாலிபனே உன் வாலிப பிராயத்தை உன் சிருஷ்டிகரை நினை. வாலிப நாள்ல ஆண்டவரை நினைக்கும். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கும் வாலிபனே வருவாயா. வருந்தி உழைத்து பாரம் சுமக்கும் வாலிபனே வருவாயா. இளைப்பாறுதல் தருவேன் உனக்கு, என் பணி செய்ய நீ வருவாயா. வருந்தி உழைத்து பாரம் சுமக்கும் வாலிபனே நீ வருவாயா. உன்னை காத்து கவலைகளில் நின்று உன்னை கேட்டு கண்ணீர் கழுவிடும் உன்னை நாடி கரம் பசிலேனே வருவாயா. வருந்தி உழைத்து பாரம் சுமக்கும் வாலிபனே வருவாயா. வாலிபனே உன் வாலிப பிராயத்தை சிருஷ்டிக்கிற நிலை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையெல்லாம் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1-7 அடங்கி இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலத்துல தன் தாய் தாப்பன் எங்க வேணாலும் போறான். ஆனா பிள்ளையை வளர்ப்பது தாய் தான். ஐயோ அந்த பிள்ளை என்ன வளர்ப்புல வளர்த்துக்கிறான் பாரு. அவங்க தாயை தான் பழி சொல்வார்கள், ஒழிய தாப்பனை அல்ல. வள்ளுவர் சொல்றார், ஈன்ற மனிதன் பெரிது மக்கள் தன் மகனை சாம்புவான் என கேட்டான். தாய் தான் தன் மகன், ஐயோ என் மகன் எவ்வளவு பூரிப்பாங்க, என் மகன் இந்த ஊருக்கு கலெக்டர். தாயுடைய மனம் அவ்வளவு பூரிப்படுகிறது. இப்படிப்பட்ட மகனை, அருமையான மகனை, அந்த நாயனூர் இளவினுடைய மகனை நல்ல சீரும் சிறப்புமாய் வளர்த்து வரும்போது
ஒரு நாள் திடீர் என்ற அந்த மகன் மறித்து போகிறார். ஐயோ எந்த மகனே அநியாயமாய் மாண்டாயோ. உன்னை பெற்ற வாய் பற்றியுடைய பேதை நெஞ்சம் துணிக்குதே. ஐயோ எந்த மகனே அநியாயமாய் மாண்டாயோ. உன்னை எங்கு கண்டு தேடுகின்றாய் உதய நெஞ்சமட. ஐயோ எந்த மகனே அநியாயமாய் மாண்டாயோ. தன்னுடைய ஒரே மகன், தனக்கு ஊன்று போலாயிருந்த மகன், தனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்த மகனும் அந்த மாண்டு விட்ட உடனே அந்த ஊரே கலங்குகிறது. எல்லாரும் ஒன்றால் கூடி அந்த மகனுக்காக ஒப்பாரி வைக்கிறார்கள். இந்த ஒப்பாரி என்பது கிராமத்துல அதிகமாக இருக்குது. இப்ப யாரும் ஒப்பாரி வைக்கிறதே கிடையாது. யாருமே ஒப்பாரி வச்சு பாடுறதே கிடையாது. ஒரு குதிரைய குதிரை வண்டியை வச்சு அவர் பயிர்ப்பு நடத்திருந்தார். அப்படி இருக்கும்போது அந்த குதிரை செத்து போச்சு. அந்த குதிரைனால நிறைய பணம் சம்பாதிச்சு என்ன செய்தாராம், பணம் சம்பாதிச்சு வீடு வாசல்லாம் கட்டினார். ஆகவே அந்த அந்த குதிரைய எப்படியாச்சும் நல்ல முறையில ஒப்பாரி வச்சு பாடி எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்தாராம், எல்லாருக்கும் நிறைய யார் யாரெல்லாம் ஒப்பாரி வைப்பீங்க, நான் வைப்பேன், சரி வா இந்தா 50 ரூபாய் என் குதிரைக்காக இங்க பாடணும், ஒப்பாரி வைப்பேன். எல்லாரும் வந்தாங்க. எல்லாம் முதல்ல எதை வந்து பாடினாங்க. என்ன பண்ணாங்க, செஞ்சிக்கிங்க அந்த எச்சல்ல ரெண்டும் வாடுதப்பா, நான் செத்தை செய்திங்கட்டா செஞ்சு போறது வரோம், எச்சல்ல ரெண்டும் முன்னே வரோம் அப்படின்னு வட்டி கட்டெடுப்பு ஜாதியிலே நான் காருடைய அனுப்பினேன். அந்த காருடைய படி பியோன படுறக்கா செய்தி கேட்பியோ அப்படின்னு இன்னொரு பாடினான். இவனுக்கு வந்து சாம்பேறி போனோம். நான் குதிரைக்கு பாட சொன்னா உன் ஆத்தாளுக்கும் உன் அப்படிங்கம்மா பாடுறது ஜாட்டி எடுத்து பின்னி எடுத்துக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இறந்தவர்கள் மரித்தவர்களுக்காக யாருமே அழுவது கிடையாது. அவர்களுடைய சொந்த பந்தங்களுக்கு அழுவாங்க. அந்த பெண்ணி பிள்ளைகளுடைய தாயார் மட்டும் தன்னுடைய மகனுக்காக ஒப்பாரி வைத்து அழுது வருகிறார்கள். வேற வந்தது எல்லாரும் போயிட்டானே 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 என்று ஜீவன் போனா அழைக்கிறாரே சுமந்தே உனக்காயவர் மறைத்தாரே. எல்லா திருநாட்களும் இருக்கிறது. நல்ல மாறி வைப்போம். எனக்கு சாவே வராது. ஏன் நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், நீ சொல்லவே முடியாது. ஒரு விடுதலை போறேன். 1000 பத்திரம் லாத்தர கல் ஏத்தர 100 பத்திரம் தோத்தர ஒரே பத்திரம் தத்தர பத்திர 1000 பத்திரம் லாத்தர கல் ஏத்தர 100 பத்திரம் தோத்தர ஒரே பத்திரம் தத்தர பத்திர. சரியான மழை. மழையில வெள்ளமா பெருக்கெடுத்து வருது. குளம் கொட்டி எல்லாம் தண்ணி ரொம்பிச்சுப்பா. எல்லாம் குளத்துல என்னென்ன இருக்கும், நண்டு நத்தை தவணை
மீன், அப்புறம் ஆமை முதல்ல எல்லாம் இருந்துச்சு. மழை விட்ட உடனே ஒரு சம்பளம் வேணாம் வந்தான். வலை போட்டு இருந்த உடனே எல்லாம் மாட்டிச்சியா. அதுக்கு முன்னால இவங்க கூட்டம் போட்டாங்க. என்ன அந்த பெருசா இருக்குது, அது என்ன சொல்லிச்சான், ஆமை அதான் இருக்கு பெருசா இருக்குது. 1000 வருஷம் உயிரோடு இருந்துச்சு. அப்படியா, சரி, எல்லாம் ஒவ்வொன்னு சொல்லிச்சு. இந்த விரால் மீன் என்ன சொல்லிச்சான், நான் செதில் போல் உயிரியா, நான் 100 வருஷம் உயிரோடு இருந்துச்சு. இப்படியே எல்லாமே ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரும்போது தவளை மட்டும் கம்முன்னு இருந்துச்சு. அப்ப ஏன் எல்லாரும் நாங்கெல்லாம் சொல்றோம், நீ ஏன் சொன்னா இருக்கிற, எல்லாத்தையும் நீ சொன்ன, நான் என்னங்க சொல்றது, திடீர்னு ஒரு பருந்து வந்ததுன்னு வச்சுக்கோ, நான் அப்படியே அடிச்சு ஒரு கவு வேண்டும், அதை சொல்ல முடியாது. இப்படி சொல்லும்போதுதான் அந்த சம்பளம் வலையை போட்டு இழுக்கிறோம். இழுத்தா எல்லாம் வந்துச்சுப்பா. அதுல பேச இருக்கிறது ஆமை. எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கிறது? 1000 வருஷம். 1000 பத்திரம் லாத்தர கல்யாத்தர மலாட்டு ஒரு கழுத்துக்கு வச்சோம். அது 4 காலையும் அப்படி அடிச்சிருக்குது. அடுத்தது பார்த்தா பிடிச்சிருக்குது. எது? விரால் மீன். பக்கத்துல பார்த்தா ஒரு குவாரை இருந்துச்சு. அந்த குவாரை இழுத்தான். எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கிறது? 100 வருஷம். 110 குவாத்தரை எது? 100 வருஷம் உயிரோடு இருக்கிறது. இந்த குவாரையில போயிருந்தான். இது போகும்போது இந்த ஒரே பத்திரம் இந்த தவளை தட்டி போட்டா தண்ணீர் ஊற்றும். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்துல நான் இத்தனை வருஷம் உயிரோடு, 10 வருஷம் உயிரோடு உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நாளில ஆண்டவர் உன்னை அழைச்சார், என்ன பண்ணுவேன், ஒண்ணு பண்ண முடியாது. ஆகவே நம்ம எப்பவுமே ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரை நீ எனக்கு தேவையான சுகத்தை கொடுக்க வேண்டும். இந்த மகன் தன்னுடைய தாய்க்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளை கொடுத்தால், ஊழலுக்கு நல்ல நன்மை செய்து வந்தான். ஆகவே என்ன பண்றாங்க, பாடையெல்லாம் கட்டாங்கய்யா. ஒரு பழைய சித்தர் பாடம் ஒண்ணு இருக்குது. என்னது? தட்டக்கா போட்டக்கா 4 காலு தானே நடக்கையில 2 காலு குஞ்சி வெளித்தாக்கா 3 காலு ஊருக்கு போகையில 10 காலு தட்டக்கா போட்டக்கா 4 காலு தானே நடக்கையில 2 காலு. அதே நான் தட்டக்கா போட்டுக்கா 4 காலு குழந்தை முட்டி போட்டு வருவார். அதான் என் தட்டு காப்பத்துக்கா 4 கால். தானே நடக்கையில 2 கால். இவரா நேரம் நடந்து அன்னைத்தான் என்ன நட சொத்து நட எல்லாம் போச்சுதே. சொத்து நட எல்லாம் போச்சுதே. சொலுக்குள்ளோடு சுடுகாட்டில் கொண்டு சேர்த்துதே. ஐயா சொலுக்குள்ளோடு சுடுகாட்டில் கொண்டு சேர்த்துதே. மரண நச்சி வேதம் நடியோடுவே. ஐயோ மாநிலங்கள் யாவரையும் மாறிக்கொள்ளுது, மரணம் மாறிக்கொள்ளுது. இந்த சோக்கு நட சொலுத்து நட 2 தானே நடக்கையில 2 கால். உச்சி வலித்தாக்க 3 கால். உச்சி வலிக்குதுன்னா தர முடியலாம், நடைக்கும் போது இவரால முடியாது. ஒரு ஊருக்கு போடுவோம், அதுதான் தனி, அது 3 கால். ஊருக்கு போகையில 10 கால். இல்லையாது ஒரு ஊருக்கு போறாரு, அப்ப எத்தனை காலம் அவருக்கு? 10 கால். 4 பேர் தூங்குறவங்க, 4 2 8 கால். மேல எத்தனை கால்? 2 கால். ஆகவே 10 கால். ஊருக்கு போகையில 10 கால். ஆகவே இப்படி ஏற்றி சித்தர் அப்படிப்பட்ட இந்த மகனை 10 காலோடு போகிறான். ஊரே திரண்டு போகியா. இந்த கூட்டம் அழுது கொண்டு போகிறது. இந்த சமயத்தில் கப்பர்நகமில் இருந்து 400 நோய்க்கு பெரிய கூட்டம் வருகிறது. அந்த கூட்டம் எந்த கூட்டம்? சந்தோஷமான கூட்டம்.
யார் அங்க வருவது? வந்தாரையா ஏசுநாதன், சிந்தையை மகிழ்வித்தது வந்தாரையா ஏசுநாதன். கப்பனவும் பட்டணம் விட்டு நாயனோ நகரை நோக்கி, கப்பனவும் பட்டணம் விட்டு நாயனோ நகரை நோக்கி, வீரர்கள் சூழ்நிலை சிறப்பான அற்புதம் செய்ய வந்தாரையா வந்தாரையா ஏசுநாதன், சிந்தையை மகிழ்வித்தது வந்தாரையா ஏசுநாதன். ஏசுநாதன் வருகிற அந்த வருகையிலே நிறைய கூட்டங்கள் ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து வருகிறார்கள். எல்லாருடைய முகத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம். ஏனென்றால் ஒரு பக்தன் பாடி இருக்கிறான், இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமோ எப்போதும். இயேசு வந்த வீட்டிலே அன்பு ஆளுமே, இயேசு வந்த வீட்டிலே அன்பு ஆளுமே, இயேசு வந்த வீட்டிலே அன்பு ஆளுமே, அன்பு ஆளும் எப்போதும். அவர் இயேசுவானவர் எந்த வீட்டில் வருகிறாரோ, இந்த வாசற்படியிலிருந்து நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கதவை திறந்தால் நான் அவனோடு வாசம் செய்வேன் என்று ஆண்டவர். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை உன் இல்லத்திலே அழைக்க வேண்டும், உன்னை தாழ்த்து, உன்னை ஒப்படை. அப்படி இருக்கும்போது அங்க என்ன உண்டா? இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்று பாடிடுவார். ஆகவே இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கே இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. இப்படி அந்த ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமாக வருகிறார். அந்த கூட்டம் சந்தோஷமாக வருகிறது. இந்த நாயின் ஊரில் இருந்து வெளியே வரும் அந்த கூட்டம் துக்கத்தோடு வருகிறது. காரணம், அந்த ஊருக்கே நன்மை செய்த, அந்த ஊருக்கே உழைத்த அருமையான வாலிபன் அந்த பாடையிலே அவரை எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த தாயை கதறி கொண்டு வருகிறாள். அப்படி பார்க்கும்போது எதிரிலே வர அந்த கூட்டத்திலே ஒரு பிரகாசமான முகத்தை இந்த தாய் கவனிக்கிறாள். நேராக ஓடி அவருடைய காலில் விழுந்து, திக்கற்ற கைப்பெண்ணானே, சேற்றுவாரில்லா பாவியானே, மூன்று கோலான என் மகனை, மூன்று கோலான என் மகனை ஒழித்து விட்டாயே, இது நியாயமா? சத்திய கணவனோ எனக்கு இல்லை, ஒட்டி ஊரவாட யாரும் இல்லை. சக்தி வந்தால் உணவு உண்டா, என் தங்க மகனோ தான் இல்லையே, கை பின்னானே, சேற்றுவாரில்லா பாவியானே. அந்த தாய் அவருடைய பாதாள வந்தத்தில் விழுந்து தன் கண்ணீரை அந்த கால்களில் ஊற்றி கழுவுகிறார். ஆண்டவரே, எனக்கு இருக்கிற ஒரே ஊன்றுகோலை எடுத்துக்கொண்டாயே, நான் என்ன செய்வேன்? இந்த உலகத்தில் நான் திக்கற்றவராய் மாறிவிட்டேனே என்று சொன்ன உடனே, ஆண்டவர் நீ பயப்படாதே அம்மா, நீ கலங்காதே. ஆண்டவர் நம்ம எப்போது நினைத்துக் கொண்டிருக்கிறார், கடவுளுடைய எப்போது நினைக்கிறார்,
தாய்த்தன் பாலகனையே மரப்பினோ நான் மரவேன் என்று சொன்னதா என்னை அவர்கள் என் தந்தை ஜீவ பாதை என்று பாடுவே ஏசு என்ற நாமமே என் ஆத்மாவின் ஜீவமே என்னே சுவை நான் என்னும் ஏசு மகிழ்ச்சியே நான் உன்னை மறந்தால் என் வழக்கை தன் தொழில மறப்பதாக சங்கீதம் 137:5-6 வசனங்கள்ல நாம் என்ன நினையாமல் போனால் என் நாவின் மேல்வாயோடு வெட்டிக் கொள்வதாக. ஆண்டவர் எப்போதும் நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறார். எப்போது அவரை நாம் கூப்பிடும்போது நாம் அவரை கூப்பிடும்போது அவர் எப்போதும் நம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கிறார். எப்போது அவர் நமக்கு செவி கொடுப்பதில்லை? ஏசியா 49:16 என் உள்ளமையில் உன்னை மறைந்திருக்கிறேன். காரணம் நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது கூப்பிடும்போது. ஆனால் அதிலே 59 அதிகாரம் 1 வசனத்துல உன் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவே பிரிவினையை உண்டாக்குகிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். எனக்கு ஒத்தாசை இருக்க பர்வதங்களுக்கு என் கண்களை ஏறெடுக்கிற வானத்தை பூமி உண்டாக்க கர்த்தரிடத்தில் எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீது சொல்கிறார். அப்படி இந்த தாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். மகளே, பயப்படாதே, கவலை கொள்ளாதே எங்கள் தாயே, கற்பனையில் நீண்டிடுவான் கவலை கொள்ளாதே எங்கள் தாயே, கற்பனை நீண்டிடுவான் விசுவாசமாக நீயும் விமலனி பதம் அணிந்தால், விசுவாசமாக நீயும் விமலனி பதம் அணிந்தால் வேண்டும் நம்மை பெற்றிடுவார் வேதனைகள் தீர்த்திடவே. கவலை கொள்ளாதே எங்கள் தாயே, கண்மணி நீண்டிடுவான். ஆண்டவர் 3 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். வீட்டிலே, வீதியிலே, கல்லறையிலே, வீட்டிலே எவனுடைய மகளை சரி பண்ணே எடுத்து எல்லாரும் வெளியா சார தப்பட்ட வாசிக்கிறாங்க, அழுதுங்கிறாங்க. அழாதீர்கள், பிள்ளை மறிக்கவில்லை, உயிரோடு தூங்குகிறார், உறங்குகிறார். எல்லாரும் சிரிக்கிறாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் கொண்டு அழைத்து கொண்டு போகிறார். பெசாரை அழைக்கிறார். சரி பெண்ணே, தனித்தா கும்பி எழுதுரு சொன்னவன் அந்த பெண் எழுதுகிறார். 2வதாக இந்த வாலிபனை வீதியில இந்த வாலிபனை பாடைய சொல்கிறார். தொட்டவுடனே சுமந்தவர்கள் நிற்கிறார்கள், தீர வைக்கிறார்கள். எங்க வீதியிலே அவரை உயிரோடு இருக்கிறார். 3வதாக 4 நாள் நாடி போறப்படும் மாற்றால் மரியாளுடைய சகோதரன் லாசருவை கல்லறையில் இருந்து லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். அவன் வெளியே வருகிறான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த இடத்துல இந்த பையனுடைய பாடையை கீழே வைத்தவுடனே தன்னுடைய தேவனை நோக்கி பார்க்கிறார். நீ எந்த காரியம் செய்தாலும் நீ ஆண்டவனை நோக்கி பார், அவரிடத்துல விண்ணப்பத்தை. அப்பனே நீர் இறங்கும் தப்பாமல் அடியே ஜபம் அப்பனே நீர் இறங்கும் தப்பாமல் அடியே ஜபம் அடியே ஜபம்
பாடையில் பிணமாக படுத்துள்ள வாலிபனும் பாடையில் பிணமாக படுத்துள்ள வாலிபனும் பாரியில் நடத்திட பாரவேலி அருள் செய்வார் அப்பனே நீரங்கும் தாமரை அடியை ஜபம் என் நேரமே அப்பனே நீரங்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த செயலை செய்தாலும் தன்னுடைய பிதாவை நோக்கி பார்க்கிறார். அப்படி நோக்கி பார்த்து அவரிடத்துல பர்மிஷன் வாங்கிட்டுனா எல்லா வேலை செய்யலாம். எனக்கு அன்பானவர்களே, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நேரத்தில் தன்னுடைய பிதாவின் இடத்துல பர்மிஷன் கேட்கிறார். என்னப்பா இவனை நான் உயிரோடு எழுதுப்பேன். ஆண்டவருக்கு பர்மிஷன் வந்து வாலிபனே வாலிபனே வீரைவாய் எழுந்திடுவார். நித்திரை சென்றது போதும் அப்பா, நித்திரை பாரும் அப்பா. உன்னத தேவனின் ஆசியாலே உடனே எழுந்திரப்பா. உன் தாயும் ஊராரும் மகிழ்ந்திட உத்தமனேயப்பா. உன்னத தேவனின் ஆசியாலே உடனே எழுந்திரப்பா. உன் தாயும் ஊராரும் மகிழ்ந்திட உத்தமனேயப்பா. வாலிபனே வாலிபனே விரைவாய் எழுந்திடுவார். நித்திரை சென்றது போதும் அப்பா, நித்தனை பாரும் அப்பா. வாலிபனே எழுந்து, நீ நித்திரை செய்தது போதும். நித்திரை ஆழ்ந்த உறக்கம். அந்த ஆதாமுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுத்து அவனுடைய விழா எலும்பிலிருந்து ஒன்று எடுத்து ஆதாமுக்கு ஆயத்த நித்திரை வர பண்ணி ஒரு பெண்ணை உருவாக்கவே. ஆதாமுக்கு ஆயத்த நித்திரை வர பண்ணி ஒரு பெண்ணை உருவாக்கவே. ஆதாம் விநாயகருக்கு ஒன்றினை தான் எடுத்து, ஆதாம் விநாயகருக்கு ஒன்றினை தான் எடுத்து அழகு மிகி பெண்ணாடிய உண்டாக்கினாரே. ஆதாமுக்கு அழகு நின்று வரப்படி ஒரு பெண்ணை உருவாக்கவே. இந்த உலகத்திலே முதல் ஆபரேஷன் இது ஆதாமுக்கு ஏற்பட்ட அந்த ஆபரேஷன். அது குலோரஃபார்ம் ஆழ்ந்த நித்திரை. ஹாஸ்பிட்டல் ஏதேன் தோட்டம். மருத்துவர் தேவாதி தேவனாகிய கர்த்தர். எனக்கு அன்பானவர்களே, அதான் முதல் ஆபரேஷன். ஆகவே அந்த ஆழ்ந்த நித்திரை போல இந்த வாலிபனம் ஆழ்ந்த நித்திரை செய்கிறான் என்று நீ நித்திரை செய்தது அவன் உயிரோடு எழுந்திருக்கிறான். அவனுடைய கட்டுகளை எல்லாம் அறுக்கிறார்கள். அம்மா தந்தையர் ஒன்று கோலை தாயும் தனுக்கே தந்தை ஒன்று கோலை தாயும் தனுக்கே தந்தை ஒன்று கோலை. மகத்திடுவாய் மாதனியும் மகனடு நீ என்றுமே. கண்ணி கவலை இனி வேண்டாமும் கண்மணியை தந்தேனே. நன்றி செலுத்திடுவார் தேவதேவனுக்கே. நன்றி செலுத்திடுவார் தேவதேவனுக்கே. நன்றி செலுத்திடுவார். அம்மா
இதோ உன்னுடைய மகன், இந்த உலகத்திலே எனக்கு யாரும் இல்லையே என்று கதறியவனுக்கு ஆறுதலாக உனக்கு உன்னுடைய மூன்று போலாகிய மகனை நான் கொடுக்கிறேன், பெற்றுக் கொள்ளப்பா. இந்த தாய்க்கு அதிகமான சந்தோஷம். அந்த கண்ணீர் எல்லாம் துடைத்தார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணாடி போய் காப்பா, காலேகம் போல கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோட முன்னை காத்திடுவார். உன்னுடைய கண்ணீரெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து துடைப்பார். எப்பொழுது நீ அவருடைய பாதாளத்திலே உன் குறைகளை ஊற்றும் பொழுது, அந்த தாய் பாதாளத்திலே குறைகளை ஊற்றினார். அவருடைய கண்ணீரை கண்டார். மரித்த மகனை உயிரோடு எழுப்பினார். அந்த மகன் அப்படியே திரும்பி பார்க்கிறார். அந்த அழகான ஒளி முகம் அதை பார்த்த உடனே இந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம் ஏற்பட்டு அங்கு கண்ட முகத்தை இங்கு காண்கிறேன், ஆண்டவனை உண்மை வாங்கி போகிறேன், நடுவிலே ஜோதியாயிருந்தவரே, நடுவிலே ஜோதியாயிருந்தவரே, மண்ணில் மறுபடியும் வாழ செய்த இயேசு சுவாமி, அங்கு கண்ட முகத்தை இங்கு காண்கிறேன், ஆண்டவனை உண்மை வாங்கி போகிறேன். அங்கு கண்ட முகத்தை இப்போது நான் பார்க்கிறேன். ஆண்டவனே உமக்கு கோடானே கோடி தோற்றம். அவனுடைய பாதத்திலே விழுகிறான் அந்த பையன். அவன் மாத்திரமல்ல, அந்த தாய் விழுகிறாள், அவள் மாத்திரமல்ல, அந்த ஊழியரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை விழுந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறது. எனக்கு அன்பானவர்களே, இயேசு சுவாமி துஷ்டரை அழிக்கவல்ல. புராணங்கள் என்ன சொல்றது? துஷ்ட நிக்கிறான சிஸ்ட பரிபாலனை, துஷ்டர்களை அழிக்கவே ஆண்டவன் அவதாரம் எடுத்தார் என்று. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, துஷ்டர்களை அல்ல, பாவிகளை மனம் திரும்பவே அவன் இந்த உலகத்துக்கு வந்தான். மனித வழியாக இந்த உலகத்துக்கு வந்தான். எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவரை, அப்படிப்பட்ட மீட்பரை மறித்து நமக்காக மூன்றாம் நாளில் உயிரோடு இருந்த, இன்றும் உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிற தேவாதி தேவரை நாம் அனைவரும் நம்முடைய ஜபத்தை, நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவர் நினைப்போம். காரணம் என்ன? அவர் ஜபத்திலே வாழ்ந்தார். தன்னுடைய பிதாவை எடுத்த எந்த காரியத்தையும் ஜபத்திலே வேண்டினார். நீ எந்த வேலை செய்தாலும், எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும், ஜப வாழ்க்கை உனக்கு வேணும். ஜபமே ஜீவன். அந்த ஜபம் இல்லாத வாழ்க்கை செத்து போன வாழ்க்கை. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் நமக்கு ஜபம் வாழ்க்கை தேவை. சிலுவை மரணத்திலும் ஆண்டவர் ஜெபித்தார். நம் வாழ்விலே ஜபத்தையே முன்மாதிரியாக கொண்டார். அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு? பரமண்டல ஜபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஜபம் தான் முக்கியம். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே அந்த நாளில் ஒரு விதவை கண்ணீரோடு வந்தாள், எவ்விதத்தோடு அறுத்தாள். அந்த கண்ணீரெல்லாம் தொலைத்து தனக்கு இருந்த அந்த ஊன்று போல அந்த மகனை மீண்டும் எழுப்பி தந்து அவளை மனம் மகிழ வைத்தார். எனக்கு அன்பானவர்களை, ஆண்டவர்களுக்கு கேளுங்கள். ஆண்டவர்களுக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நீ ஜபத்தில் கேட்கும்போது கொடுப்பார். அப்படி இருக்க ஆண்டவர் தாமே திரும்ப செய்வார். ஜெய 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 இயேசுவின் நாமம், ஜெய 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 இயேசுவின் நாமம், எங்கும் பாராத வேண்டும், மெய்யாகவே எங்கும் நிலைக்க வேண்டும். இதுவரை கேட்ட உங்களுக்கு மங்களம், கேட்காமல் போன மற்றவர்க்கு மங்களம், பக்கவாதி வாசித்த அந்த கட்சி மங்களம், நிகழ்ச்சிய ஒன்று செய்த நகர்வுக்கு மங்களம், மங்களம் ஜெய மங்களம் மங்களம்.